கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ற கூப்பிட்டீங்களா இல்ல மொய் வாங்குற கூப்பிட்டீங்களா? நாங்க மனுஷனா இல்ல நம்பரா? பேங்கிங் எல்லாமே உங்கள்கிட்ட கடன் கொடுத்து உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க. உங்களை சேமிக்க யோசிக்கிறதே இல்லை. ஏன் வரணும்னு சொல்லி ஊர் சைடுல பாத்தீங்கன்னா சண்டையே போடுவாங்க. கடனால் உறவுகள் முறியும். மொய் பணம் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க, அது என்ன கூச்சத்தையும் சங்கடத்தையும் தருது. என்னோட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் வைக்க முடியும். அது என்னுடைய ரேஞ்சை வந்து அது தீர்மானிக்குது. அது எனக்கு பிடிக்கல. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அவர் 1000 ரூபாய் வைக்கிற இடத்துல 100 ரூபாய்க்கு சங்கடம். சோ நான் என்ன கொடுக்குறேங்கிறத வந்து பொருளா கொடுத்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க. கரெக்டா சொன்னீங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் நம்ம இப்போ ஒரு பெரிய ஒரு விஐபி வீட்டு கல்யாணத்துக்கு போனா அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணணும். ஒரு நார்மல் பர்சனுக்கு போறோம்னா அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். நம்மளோட ஸ்டேட்டஸ் நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த உங்க ஸ்டேட்டஸ்க்கு பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதானே. இதுல என்ன இருக்குது? அவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? நமக்கே அந்த கில்ட்டி கான்ஷியஸ் வந்துருது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு பெரிய விஐபி வீட்டு மேரேஜ்க்கு போயிருந்தோம். 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போறோம். 4 பேருமே ஒரே ரேஞ்ச் உள்ள ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நமக்கு வந்து ரொம்ப ஒரு சீப்பா ஃபீல் பண்றோம். ஐயோ நம்ம ரொம்ப கம்மியா பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல், மன சங்கடம் வருது. வந்து மொய் வைக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க சென்னையில நம்ம மேரேஜ் வச்சிருந்திருப்போம், எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இவன் தூத்துக்குடியில் எடுத்து போய் மேரேஜ் வைப்பாரு. எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஃப்ளைட்டை பிடிச்சி மெனக்கட்டு 4000 ரூபா செலவு பண்ணி போயிட்டு அவர் இங்க 100 ரூபா வச்சிருப்பாரு. 100 ரூபா வச்சு நான் 4100 ரூபா இப்போ வரத்துக்கு ஒரு 4000 10,000 ரூபா செலவாகும். கம்பல்சரி போய் ஆகணும் மொய்யன்றது ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்க. அடங்கப்பா. என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? நான் கல்யாண வீட்டுக்கு போனா வந்து சமையல் புக்கு, திருக்குறள் புக்கு கொடுப்பேன். என்னடா இவ்வளவு? ஆனா இதை வந்து மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க? மக்கள்ன்றத விட எங்க அம்மாவே என்ன திட்டுவாங்க. தங்கச்சிக்கு நான் அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். மனுஷனாடா நீங்க எல்லாம். திருக்குறள் புக்ல எல்லா விஷயங்கள் இல்லாத விஷயங்களே இல்ல, அதுதான் அவங்களுக்கு தேவை. அதனால அதைத்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா தங்கச்சி கல்யாணத்துக்கு புத்தகம் கொடுத்ததுலாம் கொஞ்சம் அதிகம் தான். இப்போ அவங்க பொருளா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பொருளா கொடுக்கறது வந்து எனக்கு தேவையில்லாத பொருளா இருக்கு. இப்ப வீட்டு கிரக பிரவேசம் வச்சிருந்தேன், 5 கிளாக் வந்து இருந்துச்சு எனக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது எனக்கு என்ன தேவையா? சோ அது எனக்கு ஒரு பணமா இருந்துச்சுண்டா அது நான் ஒரு கமிட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன், ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா மறந்தே போச்சுடா. ஏன் நீங்க மொய்யா கொடுக்கணும், திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க? ஃப்ரீயா கொடுங்க. அன்பளிப்பை நாங்க ஏத்துக்கிறோம், அன்பளிப்பை கொடுங்கன்னு சொல்றேன். ஆமா எவ்வளவு வச்சிருக்கேன்? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? ஏன் வரணும்னு சொல்லி ஊர் சைடுல பாத்தீங்கன்னா சண்டையே போடுவாங்க. கடனால் உறவுகள் முறியும். கடன் வாங்காம யாரும் கல்யாணம் பண்ணல. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. முழுக்க முழுக்க இது சமூகம் சார்ந்த ஒரு பொருளாதார உதவியை தவிர இந்த மொய் என்பது நீங்க நினைக்கிற கௌரவம் இல்லை சார். இது என்ன உங்களை சொல்றது? குடும்பங்கள் ஏழ்மையில இருப்பாங்க, உறவுகள் நண்பர்கள் அந்த எல்லாம் சேர்ந்து கொடுத்து அந்த குடும்பத்தை அந்த திருமணத்தை சிறப்பா நடத்தி தரந்த ஒரு வாழ்வுக்கு ஏற்படுத்தி தரதான் மொய். எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சுது. அதான் என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் திருமணத்தை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி என் பிள்ளைய படிக்கணும். எனக்கு சாப்பாடுக்கே இல்லை, என் பிள்ளைய டாக்டரா படிக்கணும்னாக்கா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கஷ்டப்படுற குடும்பம் நீ ரொம்ப சின்னதா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுமே கூட சரியான்னு தெரியல. நீங்க எல்லாருக்கும் மொய் பணம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சுமையை குறைக்கும், அதுதானே சரி அப்படின்னு சொல்றாரு. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதையெல்லாம் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லல. 100 ரூபாயே செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பேன். நான் கடனை வாங்கி உடனே வாங்கி உங்களுக்கு வந்து நான் செய்யணும்ன்ற ஒரு கம்பல்சரியில நான் மாட்டி இல்ல பீலிங்கான்னு கேட்கிறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. நீங்க வந்து ஒருத்தர் 500 கொடுக்குறாரு, ஒருத்தர் 5000 கொடுக்குறாரு, ஒருத்தர் 10,000 கொடுக்குறாரு. அமௌண்ட் லிமிட் வச்சுக்கோங்க. நாங்க எல்லாம் பணம் தின்னு கொட்டை போட்டவங்க சார். பின்ன என்ன எல்லாம் கொட்டையோடவா திம்பாங்க? இப்படி மொய் வாங்குறதுல பத்திரிக்கை போட்டுக்கமோ அதே மாதிரி நீங்க எனக்கு 100 ரூபாய் மொய்யை கொடுங்க அனைவரும் டிக்ளேர் பண்ணிருங்க, முடிஞ்சு போச்சு. அதுதாங்க அசிங்கம். கர்ம கர்மா. இப்ப நீங்க அப்படிதான் சொல்றீங்க. நீங்க அதான் இப்ப நீங்க சொல்றீங்க வந்து லெவல் பண்ணி கொடுங்க மொய்யை. இல்ல மொய் வந்து நீங்க இவ்வளவு ரூபா கொடுங்கன்னு சொல்றதா அசிங்கம். கொந்தளிச்சாதீங்க என்ன, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். எங்க வீட்டுல ஒரு திருமணம் நடக்குதுன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பங்காளின்னு வந்தாருன்னா வெறும் 1 ரூபா தான் எழுதணும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நண்பர் வந்து வீடு கட்டினாரு. அவர் ஒரு 75% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவளால் கம்ப்ளீட் பண்ண முடியல, தன்னுடைய தகுதிக்கு மேல போயிடுச்சு. என்னடி இது
பட் அவர் என்ன ஐடியா பண்ணாருன்னா அவங்க வீட்டில் ஒரு இருக்கிற குழந்தை காது குத்து நிகழ்ச்சின்னு ஒன்று வச்சார். வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி காது குத்து நிகழ்ச்சியை வச்சுட்டார். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அந்த காது குத்து நிகழ்ச்சி வைக்கும்போது அவருக்கு வந்து அந்த மொய் பணத்தை வச்சு தான் அந்த வீடே கம்ப்ளீட் பண்றாரு. தைரியமா சொல்றான். இவங்க சொல்ற மாதிரி இந்த வாழ்க்கையாக வச்சு வீடு கட்ட முடியுமா? அவங்களுக்கு தேவை செங்கல் சிமெண்ட். இது வந்து ஒரு பணமா கொடுத்துட்டோம்னா என்ன வேணாலும் அவர் பண்ணிக்கலாம். ரைட்லா ரைட். அவர் வீடு கட்டாருன்னா இப்போ 75% முடிஞ்சு சொல்றீங்களா? அந்த 75% ஃபுல் கம்ப்ளீட்டா முடிக்கிற மாதிரி ஒரு வீடை கட்டுங்க நீங்க. இல்ல இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ரியாலிட்டி பேசுவோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏன் விரலுக்கு தக்கன வீங்கியா அப்படின்னு. ரியாலிட்டில அப்படி கிடையாது. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா என் பொண்ணு 25 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண என்னோட சோர்ஸ் வச்சு தான் நான் பண்ண முடியும் இல்லையா? டெஃபினெட்லி இப்போ நீங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மொய் போடுவீங்க. அதை வச்சு தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ண அப்படின்னா அந்த குழந்தை எதுக்கு நான் பெத்துக்கணும்? சோலி முடிச்சு. நம்ம நாட்டுல வந்து பொருளாதார ரீதியா பின்தங்கிகள் இருக்கா, உயர்ந்தவர்கள் இருக்கா? அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு வேணுங்கிறது நீ செய்ய, எங்கிட்ட ஏன் காசு கேட்கற, அடுத்தவன் காசுல ஏன் செய்யறேன்னு கேக்குற. என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இது வரைக்கும் நாங்க எங்க நண்பரோட வீட்டுல இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சி நடத்தினதே இல்ல. அவர் ஏகப்பட்ட பேருக்கு 1000, 500, 100 போய் செஞ்சு வச்சிருக்காரு. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அடிச்சு இந்த மாதிரி எனக்கு வீடு கட்டணும் அப்ப டொனேஷன் கொடுங்க சொல்லி ஒரு டொனேஷன் கேட்டு போலாமே. அதுக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி வச்சு ஒரு சாப்பாடை போட்டு ஏன் நீங்க காசை கேக்குறீங்க? அதை கிஃப்டா கொடுக்கறதுக்கு போல அந்த மொய்ன்ற பேர்ல பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பா. இந்த ஷோவை நான் பாக்கும்போது கிஃப்ட் கூட கொடுக்கூடாதுன்னு எனக்குள்ள தோணும். டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானும் கொடுத்த மாட்டேன், பல்ல பிடிச்சி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களால முடிச்சு கிஃப்ட் நாங்க கொடுக்குறோம். அப்ப நாங்க எது கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னு மாதிரி தெரியும். உங்க வீட்டுல எல்லாமே இருக்கு, காசு கூட இருக்கு. உங்க வீட்டுல ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இருக்கும், காசு இருக்கு, எல்லாமே இருக்கும். காசு உங்க வீட்டுல இல்லைங்களா? அப்ப நாங்க கொடுத்தா உங்க வீட்டுல காசுங்களா? பொருள் இருக்குன்றீங்களா? அப்ப காசு உங்க வீட்டுல இல்லாத போயிருமா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான ஒருத்தர் இருப்பாரு, மகளை வச்சிருப்பாரு, அலைன்ஸ் அமைஞ்சிரும். நீங்க ஏன் சார் 10 சவரன் போட்டு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? 5 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி மீதி 5 சவரன்ல எல்லா செலவும் பண்ணுங்க சார். ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் வந்து ஒரு நல்ல அலைன்ஸ் 10 பவுன் போட்டா ஒரு நல்ல அலைன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நல்ல அலைன்ஸ் அந்த பெத்த தார் வந்து 10 பவுன் போட்டா நல்ல அலைன்ஸ். அது அலைன்ஸ் நான் நல்லதே கிடையாது சார். அது என்ன திரும்ப பேசுறீங்க? என்ன திரும்ப பேசுறீங்க? ரியாலிட்டி நீங்க அங்க நடந்துட்டு இருக்கு. தத்துவமா பேசிட்டு இருக்கீங்க. ரியாலிட்டி பேசுங்க. நல்ல இடமா இருக்கு, நல்ல பையனா இருக்கான், இன்னொரு 10 பவுன் கேக்குறாங்க, கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி செஞ்சு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருவோம்னு ஒரு அப்பா நினைப்பான். இதான் யதார்த்தம். இப்பவே கண்ணை கட்டுது. கடன் வாங்க சார், 50,000 கடன் வாங்குவோம், செய்வோம், அப்புறம் பொழைச்சு நம்ம கட்டுவோம். இப்பதான் சார் சூப்பரா கேட்டாருங்க சார். கடன் வாங்குவோம்ன்றாரு. பஞ்சாயத்து நடக்கட்டும். பேங்க்ல லோன் வாங்குறீங்க, அது கட்டாம இருக்கீங்களா? அவன் வந்து கேட்காம இருக்கானா? வச்சுக்கு பண்றானா? ஜப்தி பண்ணுவான். பொழைச்சு கட்டுங்க சார். அப்புறம் அவங்க எல்லா காசும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சார் வேலை இருக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தான் சார் செய்யணும். அடுத்தவங்க ஏன் சார் செய்ய விடுறீங்க நீங்க? ஏயா கத்துற? சாப்பிட்டியா? கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ற கூப்பிட்டீங்களா இல்ல மொய் வாங்குற கூப்பிட்டீங்களா? நாங்க மனுஷனா இல்ல நம்பரா? பணம் வாங்குற நம்பரா? இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம். ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது அன்பா இருந்தா போதுமா? வீடு கட்டிட்டு பாதியோட நிக்குது, நீ நல்லா இருப்பான்னு அவர் தூரத்துல இருந்து வாழ்த்துறாரு. செங்கல் வந்துருமா என் வீட்டுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. நான் வந்து மொய்யாதான் உங்களுக்கு உதவி பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னால முடிஞ்சது இந்த இருக்குன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இல்ல நீங்க எனக்கு வேணாம் மொய் தான் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா திருப்பி அதை நீங்க என்கிட்ட எதிர்பார்க்காம இருக்கணும். அதுக்கு பேரு தான் உதவி இல்லையா? எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் உதவி. நான் இன்னைக்கு 500 ரூபாயோ 200 ரூபாயோ நான் கொடுத்துட்டு நான் திருப்பி அதை செய்யலைன்ற போது நீங்க என்ன பண்ணுவீங்க? துண்டு போட்டு கூப்பிடுவீங்க. கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா நீ யார்ட்டையும் போய் கை நீட்டி கேட்க மாட்டேன், எனக்கு உதவி செய்ய யார்ட்டையும் கேட்க மாட்டா. அப்படி கேட்கறதா இருந்தா ஒன்னும் உயிர் நண்பரா இருக்கணும். என் நண்பன்டா. நண்பர்கள்லாம் வந்து இருக்காங்க, நல்ல நண்பர் இருக்காங்க, கெட்ட நண்பர் இருக்காங்க. பணம்னு கேட்டு பாருங்க, பதறி அடிச்சு ஓடி. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. ஒருத்தர் சிரமப்படுறானா உங்க அன்பை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நான் உனக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்ல வேணாம், நானும் கடன் வாங்குறேன்னு ஃபீல் ஆக வேண்டாம். கௌரவமா நீ வச்சு கொடுத்துட்டு போ, நான் நாளைக்கு உனக்கு கௌரவமா கொடுத்துருவேன். கரெக்டா சொன்னீங்க. சரி, இப்போ நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்து அவங்க ஒரு 500 ரூபாய் மொய் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் சொல்ற மாதிரி வீடு கட்டுறாரு, நம்ம உடனே போயிட்டு அவருக்கு அந்த 500 ரூபாய் திருப்பி பண்ணிடுறோம். முன்னாடியே அவர் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் வைக்கிறாரு, நம்ம திருப்பியும் போய் அவருக்கு கொடுப்போம். 2 பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஆனா நம்ம வீட்டுல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? உங்களுக்கே வச்சுக்கோங்க, 20 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா 20 வருஷம் நான் பணம் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கணும். அவர் வீட்டுல லைனா ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கும். ஒன் வே டிராபிக் மாதிரி பணம் கொடுத்துட்டே இருப்போம். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அது தேவையில்லாம சுமை தானே சார் அது? இதுல கால்குலேஷன் இருக்கு. நான் அவங்க வந்து எனக்கு திரும்ப எத்தனை தடவை செஞ்சு வச்சிருந்தாலும் அவங்களத எழுதி வச்சிருப்பேன் நான்.
அவங்க என்னைக்கு விசேஷம் வைக்கிறாங்களோ அன்னைக்கு 2000 ரூபாய் செஞ்சிருந்தாங்கன்னா நான் 2500 இல்ல 5000 அதை போய் நான் உங்களுக்கு செஞ்சிருவேன். இவர் கட்டிட்டு பாருங்க. நமக்கு அந்த பணம் திரும்பி வர்றது இல்ல, நம்ம திருப்பி மேல கடனா தான் ஆகுறோமே ஒரே தவிர. நிமிஷம். இதுதான் நாணயம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு வராது. ஏன்னா நீங்க கணக்கு பாக்குறீங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. இல்ல பத்திரிக்கைனாலே பயப்படுறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலில. ஐயோ மே ஜூனா ஸ்கூல் ஃபீஸ் மாசமாச்சு, ஐயோ 4 கல்யாணம் வருது 3 கல்யாணம் வருது, எவ்வளவு பெரிய சுமையில மாட்டிக்கிறாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? இதே ஸ்கூல்ல 55000 ரூபாய் ஃபீஸ் போட்டு கம்ப்யூட்டர் ஃபீஸ்னு ஒன்று போட்டு அனுப்புவாங்க. அப்ப அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அத மாதிரி தான் இதையும் சமாளிச்சாகணும், வேற வழி கிடையாது. ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா, மைக் ஹாத்தே குடுறா. இப்ப குழந்தையோட எதிர்காலம், அதை வச்சுதான் அவங்களோட எதிர்காலமே இருக்கு. இப்ப ஒருத்தர் எனக்கு 1000 ரூபாய் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் சுச்சுவேஷன் எல்லாம் காரணம் கட்டி ஒரு 200 ரூபாய் பண்ணேன்னா என் சொந்தத்திலேயே என்ன வந்து என்ன சொல்லுவாங்க? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி சொல்றவங்க அவங்க accept பண்ணுவாங்க. ஏன் அவங்க 1000 ரூபாய் பணமும் வாங்கிட்டாங்கல்ல, இன்னைக்கு கடன உடனே வாங்கி திருப்பி செய்ய வேண்டியதுதானே, அப்படிதானே கேக்குறாங்க. பேசுறது என்ன 1 லட்சத்துக்குள்ள கம்மியா இருக்கு, 30,000 மொய் வருது, இதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதை வச்சு ஒரு இடம் வாங்கிடுவேன், இதை வச்சு ஒரு தொழில் பண்ணிடுவேன் அப்படின்ற அளவுக்கு மொய் வரவே இல்லையே. கிளாஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பேங்கிங் எல்லாமே உங்கள்கிட்ட கடன் கொடுத்து உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க, உங்களை சேமிக்க யோசிக்கிறதே இல்ல. ஓ அப்படியா விஷயம். உங்களோட மொய் சிஸ்டத்துல ஒருத்தருக்கு நான் 200 ரூபாய் செஞ்சு வச்சிருப்பேன், ஒருத்தருக்கு 500 ரூபாய் செஞ்சு வச்சிருப்பேன், 1000 ரூபாய் செஞ்சு வச்சிருப்பேன். எனக்கு அந்த சொத்து கிடைக்கும். நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. செஞ்சேன் 5000 செஞ்சேன், அவன் கம்மியா தான் செஞ்சிருக்கான் அப்படின்ற வார்த்தைய 4 பேர்த்துல சொல்லுவாங்க. அந்த வடுவை திருப்பி எப்பயுமே மாத்த முடியாது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. புடிச்சு வண்டியை புடிங்கிட்டு போலங்க. நீங்க இஎம்ஐ காரன் இப்ப பேங்க் காரன்ட்ட நான் சண்டை போட்டுக்குவேன், இழுத்துப்பேன், போய்க்குவேன். இது சொந்தம்ல, அப்படியே எல்லாருக்கும் போகும்ல. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? எல்லாருக்கும் போறப்ப 4 இடத்துல சங்கடமா இருக்கும்ல எனக்கு. அவர் அதை சொல்ற, இதுல ஒரு அவமானப்படுத்தல் இருக்கு, அதனால இது எனக்கு வேணாங்கிற. போடலாங்க. நீங்க எவ்வளவு பேர் மொய் நோட்டு வச்சிருக்கீங்க? இவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க. இங்க வீட்டுல எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் அப்ப எல்லாத்தையும் மொய் நோட்டு இருக்கு, எழுதி தானே வச்சிருக்கீங்க. ராமசாமி 500 ரூபாய் எழுதி வச்சிருக்கீங்கல்ல. இப்ப அடுத்து நீங்க தேவை வைக்கிறப்ப ராமசாமின்னு இங்க ஒரு மொய் நோட்டு இருக்குல்ல, 200 ரூபாய் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற வழக்கம் கேட்கிறான். ஐயோ ஏத்துக்கிட்டு தான் திட்டுவீங்கல்ல, எனக்கு அது வேணாங்கிறாரு அவரு. தான் செய்யணும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? கடைசி நேர இக்கட்ட இது சரி செய்யும். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. கண்டிப்பா ஒரு சமையல்கார் வந்து 2000 மொழி கூட்டிருப்போம், திடீர்னு 3000 பேர் வந்துருவாங்க. அந்த நேரத்துல யாரை கூப்பிடுறது? ஓகே ஹோட்டல்ல போய் 1000 சாப்பாடு வாங்கிட்டு வாப்பா, அந்த காசுக்கு என்ன பண்றது? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. கடைசி நேர இக்கட்டுக்கு வரும், அதை சரி கட்டுறதுக்கு இது பயன்படும். அதனால பணமா தான் மொய் செய்யணும். அப்படி இருந்ததுன்னா 100% இல்ல 110% அது உதவியா இருக்கும்ன்றது தான் எங்களோட வாதம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.